அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய என்டிபிசி தேர்வுக்கு, ரயில்வேவோட என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இந்த தேர்வுக்கு நீங்க தயாராகிறீங்க அப்படின்னா அடுத்த 30 நாள் 30 டேஸ் ஸ்டடி பிளானர் எப்படி நீங்க படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ என்டிபிசி 30 நாள்ல முதல்ல நடந்துருமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல நம்ம சொல்லிட்டு இருந்தது தான், ஏப்ரல்ல வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏற்கனவே மார்ச் எண்டுல எப்படியும் வந்துடும், மார்ச் எண்டுக்குள்ள எக்ஸாம் எப்படியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அது கொஞ்சம் டிலே ஆச்சு. இப்போ ஏப்ரல் சொல்றாங்க, ஏப்ரல் எண்டுன்னு சொல்றாங்க, மே அப்படிங்கிற மாதிரி தள்ளி போகுது. நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. எக்ஸாம் போர்டுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அது நிறைய கான்ட்ரவர்சி, ரைட்? அது நம்ம பேச வேண்டாம், சரியா? பட் நமக்கு எக்ஸாம் தள்ளி போக போக நல்லது ஒரு விதத்துல, சரியா? ஏன்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு கூடுதல் கால அவகாசம் நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இந்த பிளானர் 30 நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பிளானர். சரி, இந்த பிளானர் நான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, குறிப்பா இந்த 30 டே பிளானர் யாருக்காக மெயினா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியலை அண்ட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன், என்னால் ஒரு கரெக்டான பாத்தில் ரெகுலர் ப்ராக்டிஸ் என்னால் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாமோட லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு மாதம் நல்லா உட்காந்து படித்தாவது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மெயினாக நான் இதை சொல்ல போகிறேன், சரியா? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கு ஏதாவது பிளானர் கொடுப்பீங்களா? இப்போ நிறைய வீடியோக்கள் நான் அந்த மாதிரி 90 டேஸ் ஸ்டடி பிளானர், 60 டேஸ் ஸ்டடி பிளானர், 30 டேஸ் ஸ்டடி பிளானர் அப்படின்னு நான் எதாவது சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு பிளானர் கேட்பீங்க. சார், நீங்க ஒரு PDF போட்டு எனக்கு பக்காவா கொடுங்க சார், அதைப்படி நான் படிக்கிறேன். அப்படியெல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு விதம் இருக்கும், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு விதம் இருக்கும். இப்போ இந்த வீடியோல நான் அந்த பிளானர்னு சொல்லி நான் எதுவுமே கொடுக்க போறது இல்லை. பட் எப்படி படிக்கணுங்கிற இந்த 30 நாட்களுக்கான எப்படி படிக்கணுங்கிற அந்த ஸ்டடி டைப் எப்படி படிக்கணும், பிளஸ் அதுக்கான மெட்டீரியல் எங்க கிடைக்கும் அதை நான் தெளிவா சொல்லிடுறேன், சரியா? அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானர்ஸை நீங்க செட் பண்ணிக்கலாம், சரியா? ரைட். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடா 24/7 தமிழ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடா 24/7 மொபைல் ஆப்பையும் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டெய்லி குவிசஸ் அப்லோட் பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணிடாம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். அண்ட் ஹோலி ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ ஹோலிக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் டிராப் அண்ட் டபுள் டைம் வேலிடிட்டி நம்ம அடால கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ கிளாஸ் எல்லாம் ரொம்ப ப்ரைஸ் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கோம், குறைச்சிருக்கோம். அதில் நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 14ஆம் தேதி நம்ம ஆரம்பிச்சது. பட் இன்னும் கிளாஸ் இன்னும் ஆரம்பிக்கல. திங்கக்கிழமை இருந்தால் ப்ராப்பர் கிளாஸஸ் போக போகுது. ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆஃபர் கோடு Y249 அப்படின்ற ஆஃபர் கோடை பயன்படுத்தி கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட மெயில் ஐடி arun.prasad@ada24/7.com என் மெயில் ஐடியில் மெயில் அனுப்புங்க. ஸோ இன்னைக்கு ஈவினிங் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்க இதுல இருந்து நாளைக்கு மதியம் வரைக்கும் கொஞ்சம் நான் அவைலபிள் இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக இந்த வீடியோமே நான் ரெக்கார்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நேற்றே நான் லைவ்ல சொல்லிட்டு தான் போனேன், சரியா? ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு ஒரு கோவிலுக்கு போக வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை நான் முடிச்சுட்டு நாளைக்கு நான் வர்றதே ரீச் ஆகுறதே நாளைக்கு 3-4 மணிக்கு தான் ரீச் ஆவேன். வந்துட்டு 6 மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட லைவ் செஷன் இருக்கு. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், சரிங்களா? ரைட். ஸோ அதனால இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ மெயில் ஒரு வேளை நீங்க அனுப்பிச்சிங்க, இந்த மெயில் ஐடி கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட், அதாவது இப்போ 15ஆம் தேதி 7 மணிக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இமெயில் நாளைக்கு 16ஆம் தேதி ஒரு மதியம் வரைக்கும் ரிப்ளை வந்தால் என்னால் முடிஞ்சா நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ஒன்றா ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களாப்பா? ஓகே, ரைட். அண்ட் தமிழ் வழி புத்தகம், ஆங்கில வழி புத்தகங்கள் புக் ரெடியா இருக்கு. வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வாங்கிக்கோங்க. எல்லாமே பிரிண்டட் காப்பி வீட்டுக்கு வந்துடும், சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த 30 டேஸ் பிளானர் என்டிபிசிக்காக, ஸோ நம்மளுடைய என்டிபிசி இதுல 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கிராஜுவேட், இன்னொருத்தவங்க அண்டர் கிராஜுவேட். 2 பதவிகள், ரைட்டா? 2 பதவிகள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே பிளானர் தான், ரைட்டா? எல்லாருக்கும் நமக்கு இந்த 30 டேஸ் பிளானர், சரியா? இந்த 30 டேஸ் நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுக்கப்புறமா நீங்க ப்ரிப்பரேஷன்ல டாபிக் வைஸ் படிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாத்தியம் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க டாபிக்கா நான் டாபிக்கோட லிஸ்ட்டை கொடுத்துட்டா மட்டும் நீங்க உட்கார்ந்து அந்த டாபிக் எல்லாம் தேடி தேடி எடுத்து படிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது,
ஸோ அதனால நமக்கு அதுக்கான நேரமும் இது கிடையாது. ஸோ அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஏதாவது புத்தகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இருக்கிற புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று லூசன் இந்த புக் இங்கிலீஷ் காப்பி, இது நான் ஆல்ரெடி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலாவே இந்த புக் நான் வச்சிருக்கேன். சரியா, ஒன்று இந்த லூசன் புக். ரெண்டாவது புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஆர்பியோட நம்ம இதுல போட்ட புக். ஓகேவா, நம்ம என்ன சொல்றது, தூக்க முடியல, 2 புக்கை சேர்த்து தூக்க முடியல. ரைட், நம்ம சென்னை எக்ஸ்பிரஸோட புத்தகம். சரிங்களா, ஸோ இந்த 2 புக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட இருக்கு. ஸோ இது ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வைஸ் வித் ஆன்சரோட தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 2 புக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப் தான், எதுவுமே தியரி இருக்காது, கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதே மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புக் இருக்கு அப்படின்னா அந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமே காசு போட்டு வாங்க வேண்டாம். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ நம்ம புக்குமே வச்சுக்கோமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இங்கிலீஷ் காப்பி புக் வாங்கினாலும் சரி, இல்லை தமிழ் பிரிண்டட் காப்பி புக் வாங்கினாலும் சரி, அரௌண்ட் ஒரு 420 ரூபா, ஒரு பிலோ 500 விட வச்சுக்கோமே, 420 ரூபா அதோட புக்கோட பிரைஸ். ஒரு 400 ரூபா செலவு பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா இந்த புக்கை நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஆஃபர் கோடு Y249 கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த 400 ரூபாய் செலவு பண்ணாம எனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? எஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ எங்கிருந்து படிக்கணும், எங்கிருந்து மெட்டீரியல், ஓகேவா, இந்த ஃப்ரீ மெட்டீரியலும் நான் பின்னாடி சொல்லிடுறேன். சரியா, ஸோ என்ன பண்ணணும், எது கையில இருக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ரைட்டா, இப்போ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் படிக்கணும், எவ்வளவு தூரம் படிக்கணும், எவ்வளவு இன்டெப்தா படிக்கணும் அப்படிங்கறத அடுத்து பார்த்துடலாம். அண்ட் நாளைக்கு சாயந்தரம் 6 மணி டு 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நான் ஸ்டார்ட் லைவ் மாரத்தான். சரிங்களா, 16ஆம் தேதி மார்ச் 16ஆம் தேதி 6 மணிக்கு, சரியா, நாளை மாலை 6 மணிக்கு என்னுடைய லைவ் மாரத்தான் உங்களுக்கு வரப்போகுது. கம்ப்ளீட் ரீசனிங். ஓகேங்களா, ஸோ நான் என்னோட பிளானர் நான் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன், பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ அஸ் பர் தட் பிளானர் நாளைக்கு மாலைக்கு 4 லைவ் வந்துடுவேன். மறக்காம நீங்களும் லைவ் வந்துருங்க. சரியா, ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 to 200 கொஸ்டின்ஸ். அது உங்களுடைய அவைலபிலிட்டி பொறுத்து. நீங்க வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்லை ஃபுல் டைமா படிக்கிறீங்க, அதை பத்தி எனக்கு கிளியரா தெரியாதுல்ல. ஸோ நீங்க எப்படினாலும் ஒரு 100ல இருந்து 200 கேள்வி ஒரு நாளைக்கு படிக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் வச்சுக்கோங்க. நம்பர் 1. இந்த 100 to 200ல 3 சப்ஜெக்ட்டுமே சேர்ந்து இருக்கணும். நம்மளுடைய ரீசனிங் பிளஸ் ஆப்டிடியூட் பிளஸ் ஜிஎஸ், இது 3 சேர்ந்து இருக்கணும். கரெக்டா, இது 3 சேர்ந்து இருக்கணும். 100ல இருந்து 200 கேள்வி ஒரு நாளைக்கு மினிமம் படிக்கணும். இதுல ரொம்ப கவனமா நீங்க பார்க்க வேண்டியது ஆப்டிடியூட் அண்ட் ஜிஎஸ். ஆப்டிடியூட் அண்ட் ஜிஎஸ். சரிங்களா, இதுல நீங்க ஆப்டிடியூட் இப்போ ரீசனிங் தான் சால்வ் பண்ணி பார்ப்பீங்க, ஒரு மெத்தட் என்னன்றதை லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஆனா ஆப்டிடியூட் ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க, அந்த கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன டேட்டா கேட்டிருக்காங்க, என்ன இருந்தா இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம், எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத தெளிவா லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் த ஃபாலோயிங் உள்ள ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரியோ கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்திருக்கு, அது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த ஆப்ஷன் கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா வெறும் ஆன்சரை மட்டும் படிச்சா பத்தாது, இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் அப்படின்னா ஏன் இந்த ஆன்சர்லாம் வராது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா, நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100ல இருந்து 200. நீங்க 100 கேள்வி படிச்சா கூட போதும், அதுல ஒரு 30 கேள்வி ரீசனிங், 30 கேள்வி ஆப்டிடியூட் போயிட்டா கூட நீங்க படிக்க போற ஜிஎஸ் கொஸ்டின்ங்கிறது 40ல இருந்து 60 கேள்வி தான் நீங்க ஒரு நாளைக்கு ஜிஎஸ்ஏ படிக்க போறீங்க. ஒரு நாளைக்கு 40ல இருந்து 60 ஜிஎஸ். சார் என்ன சார் இவ்வளவு கம்மியா சொல்றீங்க, இப்படி படிச்சா சாத்தியமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சிபிடி 1 தான் எழுத போறீங்க. சரியா, நான் இப்ப சொல்றது சிபிடி 1 பாஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது. சரியா, நான் ஏற்கனவே என்னோட வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் நீங்க கிராஜுவேட் லெவலா இருக்கீங்க அப்படின்னா உங்க டார்கெட் வந்து 80+ அட்டன் பண்ற அளவுக்கும், அண்டர் கிராஜுவேட் லெவல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா 75+ நீங்க அட்டன் பண்ற அளவுக்கு உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் வந்து கிராஜுவேட்டுக்கு 80+ போடாத அளவுக்கு நீங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னா, இது கிராஜுவேட் லெவல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற ப்ரிப்பேர். அண்டர் கிராஜுவேட் அதை விட கொஞ்சம் எளிமையா இருக்கும். சரியா, அப்படி பார்க்கும்போது நீங்க அண்டர் கிராஜுவேட்ல தான் அதிக அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும், கிராஜுவேட்ல அட்டெம்ப்ட் குறையும். கரெக்டா, ஆனா இங்க நீங்க டார்கெட் 80 வச்சாதான் நம்ம அதை விட கம்மியா அட்டெம்ப்ட் கொடுத்தா கூட நமக்கு ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்த ஃபீல் வரும். நம்ம டார்கெட்டே 60 வச்சோம் அப்படின்னா நம்ம 50 தான் கொடுப்போம், கட் ஆஃப் கிளியர் ஆகாது. சரியா, சில அதிபுத்திசாலிகள் அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க, சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க,
அட்டெம்ப்ட் அங்கே தானே அதிகமாக கொடுக்க முடியும். கரெக்டு, அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுக்க முடியும். ஆனால் நான் ப்ராக்டிஸ் எதுக்காக பண்ணுறேன், அப்படி ஒன்று இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கிலாண்டோட நான் வந்து மேட்ச் விளையாடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்பாப்வேயோடையோ இல்லைன்னா வந்துட்டு சம்திங் வேற ஏதோ ஒரு மொக்க டீம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு இப்போ ஃபார்மில் இல்லாத ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற ஒரு டீமோட நான் விளையாட போகிறேன் அப்படின்னா யார் கூட அதிக டார்கெட் வைக்கணும்னு நான் நினைப்பேன். அடிக்க போகிறது என்னமோ இந்த மொக்க டீமோட தான் அதிகமாக ரன் அடிப்போம். கரெக்டா? ஆனால் அவங்களோட அடிக்கும்போது அதிகமாக டார்கெட் வச்சிடணும். அவங்க எட்டாத அளவுக்கு நான் டார்கெட் அடிக்கணும்னாங்கிற அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுவோம்ல, வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அங்கே அவ்வளோ வைக்க முடியாது. ஆஸ்திரேலியாவோடையோ இங்கிலாண்டோடையோ நம்ம ஆடுறோம் அப்படின்னா வந்துட்டு என்ன அடிக்க முடியாது, நம்மளால வெல் ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு வைக்கிற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ ப்ராக்டிஸே ஒன்றும் இல்லாமல் ஜாலியாக உட்காந்து நான் போய் ஆடணும் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அதுதான் வித்தியாசம். சரியா? ஸோ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவ்வளோ மினிமம் அடிக்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு டார்கெட் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நம்பர் 1. கரெக்டா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிராஜுவேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி 8000 சில்லற, அண்டர் கிராஜுவேட்டுக்கு 3000 சில்லற வேகன்சி தான். கண்டிப்பாக கட் ஆஃப் கிராஜுவேட்டை விட அண்டர் கிராஜுவேட்டுக்கு அதிகமாக இருக்கும். ரைட்டா? அப்படிங்கும் போது நீங்கள் சிபிடி 1 பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கிராஜுவேட் ஆர் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுலையுமே சரி பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் நல்ல மார்க் எடுத்து இந்த ஜிஎஸ் ஒரு சப்போர்ட்டடாக உங்களுக்கு இருந்தால் கூட பெரிய அளவில் கூட உதவுணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு மார்க் எடுத்தா கூட ஒரு சுமாரான இல்லை அதை எடுக்கவே இல்லைன்னு கூட வச்சுக்கோமே, நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஆப்டிடியூட் ரீசனிங்கோட சப்போர்ட்டில் மட்டுமே உங்களால் எக்ஸாம் சிபிடி 1 கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரீசனிங் நல்லா பாருங்க, ஆப்டிடியூட் ரொம்ப சூப்பராக பார்த்துருங்க. அதில் கொஸ்டின் ஸ்கிப் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. 30 கேள்வி அசால்ட்டாக தட்டிடணும், 60 கேள்வி தட்டிடணும். கூட ஒரு 15-20 கேள்வி ஜிஎஸ் தட்டுற அளவுக்கு நீங்கள் படித்தா போதுமானது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் பண்ணவும் முடியும். இதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் டாபிக் வைஸ் படித்து அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்து எழுதுறதுன்றதெல்லாம் இப்போ இருக்கிற இந்த டைம் ஷார்ட் பீரியடுக்கு கொஞ்சம் நேரம் குறைவுக்கு சாத்தியம் அல்ல. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வழி என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த புக்கை ஃபாலோ பண்ணுறது. சரியா? அது உங்ககிட்ட இருக்க பாருங்க. என்கிட்ட இருக்கிற புக்கை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரியா? என்கிட்ட இருக்கிற புக்கை நான் காட்டுறேன். சென்னை எக்ஸ்பிரஸோட புத்தகனாலும் சரி, இல்லை லூசன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எனி அதர் பப்ளிகேஷன் புக்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு புக்கு உங்ககிட்ட புக்கு இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு 400 ரூபா கொடுத்து ஒரு புக்கு வாங்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா இந்த புக்கு வாங்கிக்கலாம். அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இப்போ 2019 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஏஎல்பி 2019 நடந்துச்சு. சரியா? ஏஎல்பி 2019 நடந்துச்சு. 2019 நடந்து 2021 2022 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்குல்ல. என்டிபிசி அப்புறம் குரூப் டி, இந்த 2 கொஸ்டின் பேப்பர் சரியா? இவங்க 2 பேரு பிளஸ் இவன், இந்த 3 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். சரியா? இது நம்ம அடாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. இது போக இப்போ நடந்திருக்கிற ஏஎல்பி 2024 அப்புறம் ஜேஇ 2024ஓட சிபிடி 1 கொஸ்டின் பேப்பர் நம்ம அடாலேயே இருக்கு. நம்ம அடாலேயே நீங்க கூகுளில் வேற ஒண்ணுமே பண்ண வேணாம். கூகுளில் போயிட்டு ஏஎல்பி ஆர்ஆர்பி ஏஎல்பி 2024 சிபிடி 1 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க. மொதல் 2 லிங்குக்குள்ள கண்டிப்பா அடா 24/7 அப்படின்ற வெப்சைட் வந்து நிற்கும். கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? என்கிட்ட புக்கு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க, நான் என்னங்க பண்றது அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 செட்டு நீங்க சேர்த்தலாம். குறைஞ்சது ஒரு 30 செட்டு வந்து நீங்க தாராளமா சேர்க்கலாம். ஏஎல்பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 கொஸ்டின், என்டிபிசி குரூப் டிலாம் 100 கேள்வி கேட்பாங்க அதுல. சரியா? அப்படி ஆவரேஜா நீங்க 100 கொஸ்டின் அப்படின்னு போட்டா கூட இன்ட்டு 30 செட்டு 3000 கேள்வி உங்க கையில இருக்கும். மினிமம் 30 செட்டு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2021 என்டிபிசி குரூப் டிலேயே வந்து பாத்தீங்கன்னா 125 செட்டுலாம் இருக்கு. நானே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். 125 செட்டு. சரியா? 12500 கொஸ்டின் நானே எடுத்து வச்சிருக்கேன். வேற எங்கேயும் போய் தேட வேணாம். ஏன்னா இப்ப நான் அதை கொடுக்குற ரொம்ப நேரம் ஆகாது. நான் ஏதாவது குரூப்ல போட்டு விட்டேன் அப்படின்னா திரும்ப அதை டேக் பண்ணி கேட்டே இருப்பாங்க.
ஆனா எங்க இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்களே போய் தேடிக்குவீங்க. என்னைய தேடணுன்ற அவசியம் கிடையாது. அதனாலதான் நான் கூகுள்ல இருந்தா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம அடா வெப்சைட்ல இருந்தா நான் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா? அதனாலதான் அந்த வெப்சைட்டை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம அடா வெப்சைட்லயே உங்களுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்டா நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அசால்ட்டா கூகுள்ல போய் இதை மட்டும் தட்டுங்க. கூகுள்ல தேடினா கிடைக்காது, எதுவுமே கிடையாது, எல்லாமே கிடைக்குது. சரியா? ஸோ எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஒரு நாளைக்கு 100 கேள்வி, 30 நாள், அடுத்த 30 நாள் 30 கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணிங்கனாவே போதும். ஆப்டிடியூட் ரீசனிங் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துடலாம். ஆப்டிடியூட் ரீசனிங் தரமா உங்களால ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜிஎஸ் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சிருக்க முடியும். ரிப்பீட்டட் கொஸ்டின்ங்கிறது ரயில்வே தேர்வுகள்ல இயல்பா நடக்கிற ஒண்ணுதான். அதனால ஓரளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது 3000 கேள்வியில ஒரு 50% வச்சுக்கலாம். ஒரு 1500 கேள்வி ஜிஎஸ் கொஸ்டின் பாக்குறீங்க. ஒரு 1200ல இருந்து 1500 கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? அதுல ஏதோ ரிப்பீட்டட் கொஸ்டினா மிஞ்சி போனா ஒரு 5-6 கொஸ்டின் வராம போயிடுமா? 1200 கேள்வி படிக்கிறீங்க, ஒரு 5-6 கொஸ்டின் வராம போயிடும் நினைக்கிறீங்களா? நீங்க படிச்ச கேள்வியில இருந்து உங்க எக்ஸாம்ல கண்டிப்பா வந்துடும். மீதி இருக்கிற ஒரு 6-7 கேள்வி நீங்க படிச்ச கண்டென்ட்டோட ஞாபகம் வச்சு அட்டென்ட் பண்ற அளவுக்கு சப்போர்ட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கா? கரெக்டா? அப்போ ஒரு 15 கேள்வி அப்படி தத்தி முத்தி தேட்டி நம்ம ஒரு 15 கேள்வி ஜிஎஸ்ல போட்டுற முடியாதா? இது போக ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஒரு 2 கேள்வி ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 2-3 கேள்வி போட்டா கூட ஒரு 18 கேள்வி. கரெக்டா? அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு புறக்கனா கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்டிடியூட் ரீசனிங் ஃபுல் மார்க் 60 மார்க் எடுத்துடலாம். இது இப்படி தேத்தினா கூட ஒரு 18 கேள்வி 78 மார்க் வந்துருச்சா? நம்ம டார்கெட் 80க்கு மேல போகணும்னு வச்சதா ஒரு 78க்கு மேல நம்ம போயிட்டோமா? நெருங்கி போயிட்டோமா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் மார்க் எடுக்க முடியும். இதை சொல்லும் போது கேட்கும் போது பாத்தீங்க அப்படின்னா இவனடா லூசு பயலாட்டம் அங்கங்க கொஞ்சமா எடுங்கிறான். எடுத்தோம்னா ஃபுல் மார்க் எடுக்கணும்ல. கேட்கும் போது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஆனா சிறு துளிகள் தான் பெரு வெள்ளமாக சேரும். நம்ம அங்கங்க கொஞ்சமா மார்க் எடுக்கிறது அதெல்லாம் சேர்க்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய ஒரு பெரிய மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டாவது, நான் திரும்ப சொல்றேன், இது CBT 2க்கான பிராக்டிஸ் கிடையாது. CBT 2வா இருந்தா நான் இதே சொல்ல மாட்டேன். CBT 1 ஓரளவுக்கு நீங்க மார்க் எடுத்தாலே CBT 2க்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அந்த மார்க்கை நான் டார்கெட் வச்சு உள்ள போயிட்டாலே எனக்கு போதுமான. இப்ப ஏஎல்பிக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க? வெறும் 49 மார்க் அன்ரிசர்வ்டுக்கே. ஓபிசிக்கு 40, எஸ்சிக்கு 37 36 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. கரெக்டா? CBT 1ஓட கட் ஆஃப் எப்பவுமே பெரிய அளவுல ஹை கட் ஆஃபா உங்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும், ஓரளவுக்கு பரவாயில்லாம உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? சோ அத மனசுல வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தயாராயிக்கோங்க. இந்த 30 நாள் உங்களுக்கான புக்கை வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. வேற வழி கிடையாது. இதுதான் இப்போதைக்கு லாஸ்ட் மினிட் உங்களுக்கு சரியா? இதை மட்டும் சரியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது போக உங்களுக்கே நல்லா தெரியும், டெய்லி பாத்தீங்கன்னா 7 PM என்னோட ரீசனிங் கிளாஸ் இருக்கு. அண்ட் 6 PM பாத்தீங்கன்னா கிஷோர் சாரோட ஜிஎஸ் கிளாஸ் இருக்கு. சரியா? அண்ட் அதே மாதிரி மதியம் 12:30 PM பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் கிளாஸ். இது எல்லாமே நம்ம ரயில்வேக்காக, ரயில்வே எக்ஸாம்காக நம்ம யூடியூப்ல ரயில்வேக்காக கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஒரு 25ல இருந்து 30 கேள்வி நான் மினிமம் கொண்டு வந்துடுறேன் ஒரு நாளைக்கு. சரியா? அப்படி பார்க்கும்போது ஒரு 25 நாள் கணக்கு வச்சுக்குவோம். எவ்வளவு வரும்? ஒரு 750 கேள்வி என் சைடு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறேன். அடுத்து கிஷோர் சார், அவர் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு 15-20 கொஸ்டின் மினிமம் டிஸ்கஸ் பண்றாரு கணக்கு வச்சுக்குவோம். ஸோ அதுல ஒரு 500ல இருந்து 600 கேள்வி மினிமம் டிஸ்கஸ் பண்ணிடுவாரு. சார் ஒரு 20 கேள்வி வச்சுக்குவோம் ஆவரேஜா. 3 பேரும் சேர்ந்து ஒரு 60 கேள்வி, 75 கேள்வி ரவுண்டா டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 நாள் 30 நாள் கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு வரும் உங்களுக்கு. அதுவே ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களை தயார்படுத்தி விட்டுரும். சரியா? ஸோ இதெல்லாமே கூடுதலா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு சப்போர்ட்டட் டாக்குமெண்டா உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷன். நீங்க உங்க சைடு உழைப்பு என்ன கொடுக்க போறீங்க? ஒரு நாளைக்கு 100ல இருந்து 200 கேள்வி, 100ல இருந்து 200 கேள்வி ஒரு நாளைக்கு நீங்க உங்க சைடு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஸோ இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா கரெக்டா பண்ணிட்டு வாங்க. அடுத்த 30 நாள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்ல, நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோண்டா, நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பண்ண முடியும். நாள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம்ல நல்லா பண்ண செய்யும். 2வது நாள் போர் அடிக்கும், 3வது நாள் செய்ய தோணாது.
ஆனா இதெல்லாம் தாண்டி எவன் ஒருத்தன் உழைக்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும். சீரியஸா இது உண்மை. சீரியஸா இது உண்மை. நாள் செய்யும் போது எந்த ஒரு செயலும் ஆர்வமாக தான் இருக்கும். 2வது நாள் போர் அடிக்கும், 3வது நாள் செய்யவே தோணாது, விட்டுருவோம், இதே விட்டுருவோம். ஆனா இதை தாண்டி உழைக்கணும், கஷ்டப்படணும், படிக்கணும். என்னுடைய உழைப்பை நான் வந்து என் முயற்சி என் நிலையை தாண்டி நான் கொடுக்கணும். அப்படியெல்லாம் எவன் போராடி ஒருத்தன் களத்துல நிக்கிறானோ அவன் தான் ஜெயிப்பான். கரெக்டா? ஸோ ஒரு போர்க்களம் அப்படிங்கிறது போராடி ஜெயிக்க வேண்டிய ஒண்ணு. எளிமையா எதுவும் யாருக்கும் கிடைச்சிடாது. தோத்தாலும் போராடி தோத்தோங்கிற ஒரு பேர் இருக்கணும். கடைசி வரைக்கும் அவன் போராடினான்டா, காலம் காலமா அந்த பேர் நிற்கும். எதுவுமே செய்யாம ஒண்ணுமே இருக்காது. சரியா? ரைட்? சரிம்மா. நாளைக்கு மாரத்தான், 2 மணி நேரம் மாரத்தான், மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்மளுடைய கிளாஸஸ் சரிங்களா? அடால வந்து புக்கு அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அடாவோட வெப்சைட்ல போயிட்டு நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ என்ன புக்கு வேணுமோ, இப்போ ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேரன் எக்ஸ்பிரஸ் ஸோ ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணி ப்ரைஸ் ட்ராப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மெகா பேக் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம். சரியா? அண்ட் அதே மாதிரி புக்கு வேணும் அப்படின்னா தமிழ் வழி புத்தகங்கள், ஆங்கில வழி புத்தகங்கள் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு. சரியா? தமிழ் வழி புக்கும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் புக்கும் இருக்கு. சரியா? என்ன புக்கு வேணுமோ நீங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். சரியா? இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் இருக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான கிளாஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திகரத்தோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அடுத்தது ஆட்சியர் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கான வர ஏப்ரல் 1 வர போற நோட்டிபிகேஷனுக்கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரியா? எல்லாமே இப்போ நம்ம அடால வந்து கிளாஸஸ் பக்காவா ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் என்டிபிசிக்கு ரிவிஷன் பேட்ச் வி ஆர் பிளானிங். சரியா? இட்ஸ் வெரி சூன் அடுத்து வந்துடும். சரியா? ஸோ பிளானிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரைட்? அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. எனக்கு எஸ்எஸ்சியில் வந்து எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, அதை மட்டும் எனக்கு படிக்கிறது கிளாஸ் இருக்கான்னு கேட்டால் தனி ஒருவன் சாரோட தனி ஒருவன் கிளாஸ் 799 ஆஃபர் கூட அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகும். சரியா? ஸோ தனி ஒருவன் கிளாஸ் வந்து நம்ம கிஷோர் சாரோட கிளாஸ், அதை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஎன் யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா காவலன் பேட்ச், இல்லை எல்லாத்தையும் நான் ஒரே பேக்கை வாங்கணும் அப்படின்னா டிஎன் மெகா பேக். ஃபர்ஸ்ட் சஜஷன் இந்த டபுள் டைம் வேலிடிட்டி இருக்கும் போது என்னோட சஜஷன் டிஎன் மெகா பேக், அது ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி பெஸ்ட். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாம இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கிளாஸுக்குமே வந்து ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எல்லா கிளாஸுக்குமே ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஆஃபர் கோட் அப்படிங்கிற இடத்துல Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. என்னோட மெயில் ஐடி arun.prasad@ada247.com என் மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தமிழ் வழி புத்தகம், ஆங்கில வழி புத்தகம் எது வேணாலும் நம்ம அடால இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாம யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. see you மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.